இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 8th ஏப்ரல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டெய்லி ஆர்எஸ்ஐ 42.40 வந்துடுச்சு. நேற்று நம்ம இதை பேசியிருந்தோம், ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸில் இருக்குன்றது. பட் ஒரு பெருசாக ஒரு கன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மூவ் ஆகிறதால ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிடுச்சு. நாளைக்கு இனிமேல் ஆர்பிஐ மீட் இருக்குது, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பட் ஸ்டில் எதுவுமே மூவிங் ஆவரேஜ் 10 மேலே கூட இல்லை, எல்லாமே கீழே தான் இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வரல. ஒரு மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே ஒரு 12 கம்பெனி தான் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் 4994 crores விற்றுருக்குறாங்க. டிஏஎஸ் 3097 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டில் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் அந்த ஒரு செல்லிங் மோடு தான் இருக்குது. இந்த மார்ச் ஒரு அந்த பர்டிகுலர் லாஸ்ட் பீரியடில் மட்டும் கொஞ்சம் பை இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பழையபடி செல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன்ஸ் இது மார்க்கெட் என்ன காமிச்சாலும் இங்கே நமக்கு கிளியராக இருக்கும். பப்ளிக் பொசிஷன்ஸு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பையிங் பொசிஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரோவும் எஃப்ஐஎஸும் செல்லிங் பொசிஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பப்ளிக் ஸ்டில் இன் பை மோடில் தான் இருக்கிறாங்க. 2,60,000 கான்ட்ராக்டு பையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது நாளைக்கு ஆர்பிஐ மீட்டும் இருக்கும்போது மீட் முடியும் போது கிளியராக நீங்கள் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சேஞ்சை செக் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் மார்க்கெட் மூமெண்ட் எந்த மாதிரி இருக்குன்றதை. ஸோ ஆர்பிஐ மீட் முடிஞ்சோன்னே ட்ரேட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் ஸ்டில் பப்ளிக் இன் பை, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் பையாக இருக்கும்போது ரொம்ப கண்டினியூஸாக மார்க்கெட் ஏற முடியாது. அப்படி மார்க்கெட் கண்டினியூஸாக ஏற போகுது அப்படின்னு இருந்ததுன்னா பப்ளிக் கிட்டேருந்து கிளியர் கட்டாக பிடுங்கிடுவாங்க. எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷனை பப்ளிக் செல் ஆக்கிட்டு தான் மார்க்கெட்டு கண்டினியூஸாக நார்மலாக ஏறும். ஸோ இன்றைக்கி பப்ளிக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்டா, இதை கவனிச்சிக்கோங்க. மேபி அந்த கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்காக மார்க்கெட் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் இது பப்ளிக் ஆனால் பட் ஸ்டில் இன் பை, இது மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இன்றைக்கி டேட்டா தான், இப்போ முடிஞ்ச டேட்டா தான். நாளைக்கு காலையில் இருந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சேஞ்சஸ் ஆகும்போது இந்த டேட்டா அவங்க கையில், ஃபார் எக்ஸாம்பிள் 2,60,000 கான்ட்ராக்ட் பப்ளிக் பையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ அங்கே சேஞ்சஸ் வரும்போது கிளியராக ஒருத்தர் ட்ரேட் பண்ணலாம். அவங்க பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறுற மாதிரி இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன் மாறும், பப்ளிக் செல் சிச்சுவேஷன் வரும். ஸோ பட் ஆஸ் ஆஃப் நோ பப்ளிக் இஸ் இன் பை. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டு சைடு ஒரு மாதிரி தான் இருக்குது. 21,500 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. தென் 22,500, 22,000 இருக்குது. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,200, 22,800 இருக்குது. இன்றைக்கி எனிவே எக்ஸ்பைரி, பிகாஸ் 10th இஸ் அன் ஹாலிடே, அதனால் 9th எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி. இந்தியா விக்ஸு 20.44 இருக்குது. விக்ஸு ஏறுறது நிறையா ஆப்ஷன் செல்லருக்கு கண்டிப்பாக கரெக்டான விஷயமா இருக்காது. பட் ஒரு மாதிரி ஈக்விட்டி பையர்ஸுக்கு இந்த மாதிரி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுறது நல்லது. ஏன்னா விக்ஸு இன்க்ரீஸ் ஆகாமல் பாட்டம் அவுட்டெல்லாம் ஆகவே ஆகாது. விக்ஸு சும்மா அப்படியே ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டும் சைட்வேஸ் டு டவுன் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அதே சுச்சுவேஷன் போகும். பட் விக்ஸ் ஏறினது ரொம்ப நல்லது. பட் பார்க்கலாம் எந்த மாதிரி இன்னும் ஏறுதா இல்லை செட்டில் ஆகுதான்றதை பார்ப்போம். நிஃப்டி மிட் பாயிண்ட் எனிவே 23,500. ஸோ எங்கள் மார்க்கெட் எங்கேருந்து பவுன்ஸ் ஆனாலும் நம்ம சொன்ன ட்ராப் ஜோன் 19,600, 22,000 எங்கேருந்து பவுன்ஸ் ஆனாலும் இந்த 23,500க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா மட்டும்தான் நல்ல பை ஃபார்ம் ஆகும். இல்லைனா திரும்ப இந்த கேப்பை ஃபில் பண்ணும், இல்லைனா திரும்பி அந்த கேப் ஃபில் பண்ணி கூட அதுக்கப்புறம் திரும்பி 23,500 போகும். ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா தான் இந்த இயருக்கு பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் இதுக்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, நிஃப்டி பிஇ 20.48 இருக்குது. 19.61 தான் இந்த இயரோட ப்ரெடி டீசென்ட்டு. அது கம்மியாக வந்ததுன்னா இன்னும் ஒரு ரொம்ப நல்ல வேல்யூவேஷன் க்ரியேட் ஆகிடும். பட் எனிவே லாங் டேர்ம் ஒரு 18 to 24 months இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த நிஃப்டி பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது நல்லது தான். பிகாஸ் திஸ் வேல்யூவேஷன் ஆல்சோ இஸ் டீசென்ட் வேல்யூவேஷன் ஃபார் இந்தியா. ஓகே, நிஃப்டி அதான் 900 பாயிண்ட்ஸ் நம்ம செல்லர்ஸ் ட்ராப் ஜோன்னு சொன்ன இடத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 2வது முறை ஆகுது. ஒரு முறை
இந்த இடத்துக்கு 22,000 கீழே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1800 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு. இப்போ 900 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அந்த செல்லர்ஸ் ட்ராப் ஜோன்ன்றது உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு வெறித்தனமாக மார்க்கெட் ஏறுறதுன்றத பார்ப்பீங்க. அதனால தான் பர்ட்டிகுலராக இந்த இயருக்கு அந்த இடத்த வந்து செல்லர்ஸ் ட்ராப் ஜோனுன்னே வச்சிருக்கிறேன். இது 2 முறை நடந்திருக்கு. பார்க்கலாம் இன்னொரு முறை நடக்குதா இல்லை நடக்காமல் இருக்குதான்னு. ஏன்னா அந்த லோவை பிரேக் ஆகாத வரைக்கும் ஹோல்ட் ஆகும். திரும்பி அந்த லோவை பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே எலெக்ஷன் ரிசல்ட் டே வந்து அந்த 21,300 அந்த ரேஞ்சு போகும். பட் எனிவே எந்த ரேஞ்ச் அந்த இது போனாலும் அது உள்ளே வரும்போது அது செல்லர்ஸ் ட்ராப் ஜோனாக தான் இருக்கும்னு என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சைனாவுக்கு வந்து 104% டேக்ஸ் போடுறதா யூஎஸ்ஏ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 50% இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிருக்கு. அது கன்ஃபர்மேஷனும் பண்ணியிருக்காங்க. சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது, அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. பர்டிகுலராக இன்றைக்கி 12/1 அது அப்ளிகபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு தலைவரோ கேப்டனோங்க, ஒரு டீமுக்கு கேப்டனாக இருந்தாலும் சரி, அது கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரிக்கு தலைவராக இருந்தாலும், அதாவது ஒரு விஷயம் மட்டும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்றா இருக்குது. அதாவது ஒரு டீமில் கேப்டனை கொடுத்தாலும் சரி, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பதவியை கொடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பீரியட் தான் இருக்குது. அந்த பீரியடுக்கு அந்த டீமுக்கு நீங்கள் கேப்டன். ஓகே, அந்த பீரியடுக்கு அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் தலைவர். அவ்வளோதான். கண்ட்ரியே உங்களது கிடையாது, டீமே உங்களது கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டா எந்த கேப்டனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. பர்ட்டிகுலராக ஒரு நாட்டுக்கு தலைவர் ஆகுறதெல்லாம் எப்படின்னா, ஒரு மக்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மக்களை வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதுதான் ஒரு தலைவரோட ஃபஸ்ட்டு ஒர்க்கே. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நான் உலகத்தை டெவலப் பண்ணுறேன், இந்தியாவை டெவலப் பண்ணுறேன், யுஎஸ்ஏ டெவலப் பண்ணுறேன், அதெல்லாம் அடுத்து. ஃபஸ்ட்டு மக்கள் பாதிக்கப்படாமல் பார்க்குறது தான் ஒரு தலைவரோட மெயின் வேலையே. அதேமாதிரி எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் தான். அப்படியே கண்ட்ரியே உங்களது கிடையாது. ஸோ சைனா என்னமோ அவன் 50% டேக்ஸ் போட்டுருவேன் அப்படின்னா அவன் என்னமோ பயந்து நடுங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் மதிக்க கூட இல்லை. நீங்கள் 50% போட்டிங்கன்னா திரும்பி உங்களுக்கு 50% போட தான் போகிறான். ஸோ இதனால் யார் பாதிக்கப்பட போகிறா? என்ன கண்ட்ரியா பாதிக்கப்பட போகுது? என்ன கண்ட்ரியா அது டேக்ஸ் பே பண்ண போகுது? இல்லை உங்கள் கார்ப்பரேட் நிறுவனம் இந்த டேக்ஸை பே பண்ண போதா? எல்லா டேக்ஸும் கடைசியில் கன்சியூமர் மக்கள்கிட்ட தான் வரப்போகுது. இந்த தலைவர்கள் எப்போ தான் அதை புரிஞ்சுக்குவாங்களோ தெரியல. மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. வாருன்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் இல்லாததுக்கு வாருன்னு சொல்லி பல மக்களை அழித்து, இதெல்லாம் வந்து மக்களை பாதுகாக்கிறதும் மக்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது தான் ஒரு ஒரு ஹெட் ஆஃப் தி யார் ஹெட்டாக இருந்தாலும் அவங்களுடைய பொசிஷன் வந்து இதுதான் அவங்களுடைய முக்கியமான இதுவே. பட் அது இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வந்து அதான் சொல்கிறேன், அந்த பர்சனல் ஈகோ அதுக்காக இதெல்லாம் போயிட்டுருக்கு. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ கேட்கலன்னா நான் இதை போடுவேன். இதெல்லாம் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. குழந்தைங்களே நீங்கள் பெற்ற குழந்தைங்களே உங்க சொல்கிறத வந்து நான் 100% கேட்குறாங்களான்றது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மாதிரி ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ போய் நான் மிரட்டுறேன் நீ பணியணுன்றதெல்லாம் கரெக்டான விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. எனிவே இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். 10 AM ஆர்பிஐ மீட் இருக்குது. ஸோ அந்த ஆர்பிஐ மீட் முடிஞ்ச உடனே கரெக்டான பேட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். 9th April அதான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. 10th இட்ஸ் ஆன் ஹாலிடே. ஓகே, நம்ம நிறைய சில பேர் குவரிஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி இன்ட்ராடே இருக்கும், இது வந்து பொசிஷனல் இது இருக்குமா, இல்லை ஸ்டாக்ஸ் இருக்குமா, ஈக்விட்டியை பேஸ் பண்ணியான. இது கம்ப்ளீட்லி நம்ம எடுக்க போகிற ட்ரைனிங்கு இன்ட்ராடே பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்ன் எப்படின்னா, இதில் 6 பேட்டர்ன் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து ட்ரெண்டி டேன்னு இருக்கும், இன்னொன்று வந்து ரேஞ்ச் பவுண்ட் டே, மூணாவது டிசிடிடின்னு இருக்கும். அந்த டிசிடிடிலாம் பர்டிகுலர் பீரியடில் ஒரு பீரியடில் ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி இப்போ என்ன ஆச்சோ அதே தான் அது ஆகும். அந்த மாதிரி இருக்கும். சைட்வேஸ் டே, நார்மல் டே எக்ஸ்பேன்ஷன். இதுதான் பேட்டர்ன். இது வந்து உலகத்துக்கே இதுதான் பேட்டர்ன். நீங்கள் யூஎஸ்ஏல இருங்க, யூகேல இருங்க, எங்கே வேணா இருங்க, இந்த ஸ்டாக்ஸை பண்ணுங்க, இண்டெக்ஸ் பண்ணுங்க, எதை வேணால் பண்ணுங்க. ஆனால் இந்த 6 பேட்டர்னுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இது வந்து மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது, ஒவ்வொரு டைம் இருக்குது. எல்லாமே ஒரு சிமிலாரிட்டியான ஒரு பேட்டர்ன் வரும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இந்த பேட்டர்ன் தான் இன்றைக்கி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம்.
இது எந்த இடத்துல போனாலும் இதுதான் இருக்கும். நம்ம வந்து எதுக்கு இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண சொல்கிறோம்னா, இதில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டே. இந்த ரெட்டு கொடுத்துருக்கலாம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த ப்ளூ கொடுத்துருக்கிறது வந்து 2 பேருக்குமே யூஸ் ஆகும். பாதி பாதி நாள் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கலர் இந்த மாதிரி கொடுத்துருக்குது. இதில் இந்த எந்த உலகத்தில் எங்கே போனாலும் இந்த 6 பேட்டர்ன் தான் திரும்பி திரும்பி வரும். எத்தனை நாள் ட்ரேட் ஆனாலும் சரி, 200 வருஷம் டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இது வந்து இது எப்படி இருக்கு? ஓகே. இது வந்து இந்த பேட்டர்ன் இதான் வரும் அப்படின்றது அந்த கொஞ்ச நேரம் வந்து அதுதான் சொல்லிக் கொடுப்போம். எப்படி வரும்ன்றது. எந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சுன்னா எந்த மாதிரி மாறும் அப்படின்றது தான் சொல்லிக் கொடுப்போம். பட் இது சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பேட்டர்ன் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் நல்லா பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சுச்சு. நான் கரெக்ட்டா நீங்க சொல்ற டைம்ல நான் சொல்றேன். இதுதான் இன்னைக்கு டேன்னு சொல்றேன்றதெல்லாம் ஓகே. பட் இதுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போட்டா தான் இதை நம்ம காசாக்க முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, நான் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறேன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நான் ஒரு இன்சைட் கேண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ ஓப்பனாக ஃப்ரீயாகவே பப்ளிக்காகவே போட்டேன் யூடியூப்பில். இதுக்கு மேலே வந்து போச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க, 430 பாயிண்ட் கீழே போச்சுன்னா செல் பண்ணிக்கோங்க, 430 பாயிண்ட் மினிமம் டார்கெட் இருக்குன்னு சொன்னேன். பட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், அந்த வீடியோ ஒரு 1600 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னே போட்டிருக்காங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் என்ன தான் சொல்லி ஒருத்தர் கொடுத்தாலும், அவங்க அட் த எண்ட் ஆஃப் த டே அதை ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக ஒருத்தர் மார்க்கெட்டில் ஆர்டரை போட்டு கேஷ் பண்ணால் அதை போட்டுட்டு வெயிட் பண்ணி காசை எடுத்தால் மட்டும்தான் வருமே தவிர, இல்லைன்னா வரவே வராது. ஏன்னா யாருமே வந்து நான் வந்து 1200 1300 பாயிண்ட் எடுத்தேன்றது யாருமே போடல. இதுதான் அந்த விஷயம். யாருக்கும் வெயிட் பண்றதுக்கு இது கிடையாது. நம்ம கிளியரா 430 பாயிண்ட்ன்னு சொல்றோம். அந்த 430 பாயிண்ட்டுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட கோவிட் டைம்ல வந்த மாரி 1300 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால என்னன்னா, இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த நீங்க ட்ரெண்டி டேவா, ரேஞ்ச் பவுண்ட் டேவா, டிசிடிடி டேவா, சைட்வேஸ் டேவா, நார்மல் டே எக்ஸ்பான்ஷன் டேவான்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அந்த சிமிலாரிட்டியை தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். பட் அதுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரும். அது வந்து காசு எப்படி பண்றது அதை வச்சு. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, டிசிடிடின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதில் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பையிங் எப்படி எந்த மாதிரி பண்ணணும். இப்போ சைட்வேஸ் டேன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா எந்த டைமில் நீங்கள் என்டர் ஆகணும், எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் செல் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஒருத்தர் கேஷே பண்ண முடியும். இது வந்து 20th ஏப்ரல் 3 பிஎம்க்கு இது பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு 3 செஷனாக நடக்கும். இது ஒரு செஷனில் 3 செஷனாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆடியன்ஸ் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து 3லேருந்து 6 செஷன் வரைக்கும். மீதி 3 செஷன் வந்து டவுட்ஸு, அது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது, லைவாக நீங்கள் பண்ணி காமிக்கணும். இந்த மார்க்கெட் மட்டும் இல்லை, எந்த மார்க்கெட் திடீர்னு டோ ஜோன்ஸ் ஒரு யூஎஸ்ஏ மார்க்கெட்டை காமிச்சிட்டு இன்னைக்கு என்ன டே அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து கிளியராக சொல்லித்தரலான்ற இதில் இருக்கிறோம். பட் இன்ட்ராடே ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த 6 பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனு அதெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த 6 பேட்டர்ன் தெரியணும். இந்த 6 பேட்டர்னுக்குள்ளே தான் உலகம் இயங்கும். அது எந்த ஸ்டாக் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. உலகத்தில் இருக்க எந்த ஒரு இண்டெக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த 6 இதுக்குள்ளே தான் இருக்கும். பட் அதை ஐடென்டிஃபை நம்ம பண்ணலாம். அது வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு 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 பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை பார்த்தோன்னா நம்ம கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இது மினிமம் எதுக்கு கேபிட்டல் 3.5 லேக்ஸ்னு சொல்றேன்னா, நிஃப்டியில் ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் சைட்வேஸ் டேல 2மே விற்க சொல்கிறேன், கால் புட்டு 2மே விற்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த மார்ஜின் மணி தேவைப்படும். இல்லை மார்ஜின் மணி கம்மியாக இருந்தால் வெறும் நம்ம வந்து அந்த ட்ரெண்டி டே, ரேஞ்ச் பவுண்ட் டே, டிசிடிடி டே மட்டும்தான் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா நாளுமே பண்ண மாதிரி சுச்சுவேஷன் அமையும். அப்போ அப்போ வந்து நமக்கு மார்ஜின் இல்லைன்னா அது பண்ணாமல் போயிடுவோம். அதனால தான் மினிமம் அதுக்கு சொல்கிறோம். பட் மினிமம் கேபிட்டல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சில பேர் ஈக்விட்டியில் இருக்கிறாங்க. நாங்கள் மாட்டிகிட்ருக்கோம், ஈக்விட்டியில் இறங்கியிருக்குன்னா கூட அந்த ஈக்விட்டியை நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஷ் அந்த எம்டிஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மார்ஜின் மணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேபிட்டல் இல்லைனாலும் ஈக்விட்டி இருந்ததுனால ஈக்விட்டியே ஒரு கேபிட்டல் தான். அதை வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் 19,629. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
ட்ரெய்னிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.